காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, வாசக்கதவ ரசலட்சுமி தட்டுகிற வேலை இது. ஆஹா 5000 ரூபாய். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் நுருக ஆசைதான், உயிரில் கலக்க ஆசைதான், ஆசைதான் உன்னில் ஆசைதான், உன் தோல் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உரைய ஆசைதான், ஆசைதான் அன்பே ஆசைதான். கோமதி, அவ்வளோ ஆசை இருக்க கோமதி, சொல்லவே இல்லையம்மா. ஐயோ மாமா, நீங்களா? எப்போ வந்தீங்க மாமா? அப்பவே வந்துட்டேன் கோமதி. என் மேல எவ்வளோ ஆசை இருக்கு நீ பாடிக்கிட்டே இருந்தியா, அதான் நானும் ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ போங்க மாமா, நான் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தேன். அதை போய் நல்லா இருக்குன்னு சொல்றீல. ஏ கோமதி, உண்மையிலே நல்லா இருந்துமா? நன்றி மாமா. மாமா வேலைக்கு நேரம் ஆச்சுல, சாப்பாடு எடுத்துடவா? சாப்பிட்டு கிளம்பிட்டீங்களா? சாப்பாடு அப்புறம் எடுத்துதா. ஏன் ஆதார் கார்டு எங்க வச்சுன்னு தெரியல கோமதி, நீ பாத்தியா? ஆமாம் மாமா, துவைக்க சட்டை எடுத்து போட்டிருந்தே பற்றியலா? அதில் ஒரு சட்டை பாக்கெட்டில் தான் இருந்து பார்த்துக்கோங்க. எடுத்து டிவி டேபிள் மேலே தான் வச்சிருக்கேன் மாமா, போய் பாருங்க, அங்கே தான் இருக்கும். சரி கோமதி, எடுத்துக்கிறேன். நீங்கள் போங்க மாமா, நான் வந்து சாப்பாடு எடுத்தாரேன், சாப்பிட்டு வேலைக்கு போங்க. சரி கோமதி. எம்மா எம்மா, ஏ சத்தியா, பள்ளியோடத்துக்கு கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கா? போன தூக்கிட்டு ஆடி கலையிற எங்கே போகிறா? காலையில் பள்ளியோடத்துக்கு கிளம்ப இப்படியே போனோண்டு வா. ஏங்க உங்கள் மாவா பண்ணுற காரியத்தை பற்றியலா? எம்மா, நான் பள்ளியோடத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். பிற என்னத்துக்கிட்டி போன தூக்கிட்டு ஆடி கலையிறா? எம்மா, ஓ போனல மெசேஜ் வந்துருக்குமா? யாரோ 5000 ரூபா போட்டிருக்காவ. 5000 ரூபாவா? யார் 5000 ரூபா போட்டிருக்கான்னு தெரியலையே. ஏ சத்தியா, யார் போட்டிருக்கான்னு பாரு பேரை. ஏம்மா மெசேஜ் தாம்மா வந்திருக்கு, யார் போட்டிருக்கான்னு தெரியல. ஏ சத்தியா, உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறா, பேர் வருது. யாராவது போன பண்ணாலும் பேர் வருதுல. 5000 ரூபா போட்டிருக்காவங்க, பேர் வராதோ? நல்லா பார்த்து சொல்லு சத்தியா. எம்மா, பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்திருக்குமா, யார் போட்டவன்லாம் வரல. ஐயோ, இதை கூட பார்த்து தெரியல சத்தியா. இங்கிலீஷில் போட்டிருப்பாவள, படியா. உன்னை படிக்க வச்சு எந்த பிரோஜனம் இல்லை போல இருக்கே. எம்மா, இதை யாருக்கிட்டனாலும் கொண்டு போய் கேளுமா, அவையில இதான் சொல்லுவாவ. எப்பா நீங்களே பாருங்கப்பா, பணம் போட்டால் யாரை போட்டவன் பேர் வருமோப்பா. பேங்கில் தான்ப்பா மெசேஜ் வந்திருக்கு. அம்மா சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேக்காப்பா. லட்சுமி, அந்த மெசேஜ்ல எல்லாம் பிஆர் வராதுமா. இந்த ஜிபே ஃபோன்பே எல்லாம் வச்சிருக்கோ பத்தியா, அதுல தான் பிஆர் வரும் பத்துக்க, இல்லைன்னா போன் நம்பர் வரும். சத்தியா கரெக்டா தான் சொல்றாமா. அப்படியாங்க, பிள்ளை தெளிவாக தான் சொல்கிறாளோ? ஆமாம், யார் 5000 ரூபா போட்டுருப்பாவே எனக்கு? நான் யாருக்கும் காலங்கடன் கொடுக்கறதும் இல்லை. வசந்த சீட்டு பைசா கையில் தானங்க தருவா, இப்படி அக்கௌண்ட்லாம் போட்டு விட மாட்டாளே. யாரா இருக்கும்? நம்ம தம்பி நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருப்பானோ? அவன் ஒரு நாள் காசு அனுப்ப மாட்டானே, யார் போட்டிருப்பான்னு வேற தெரியல. வேற யாருக்காவது பணம் அனுப்புறதுக்கு பதிலாக எனக்கு யாராவது மாற்றி அனுப்பிட்டாவளா? 5000 ரூபா அனுப்பியிருக்காவளே, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ யாருக்கிட்ட போய் என்னத்தை கேட்பேன்? கோமதிக்கு எந்த விஷயமும் தெரியாது போல இருக்க. இந்த மகளிர் உதவி தொகை தான் 5000 விழுந்திருக்கு. இது கோமதிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். மாமா, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? எப்படி அக்கௌண்ட்ல 5000 வந்திருக்கும்? நீங்க ஏதாவது காசு போட்டீங்களோ? ஏ கோமதி, ஆமா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருதுமா. எனக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தர் எனக்கு 5000 ரூபாய் தரணும் பத்துக்கு. நான் தான் வீட்டை ஓன் நம்பர் கொடுத்து போடுங்க அப்படின்னு பத்துக்கு அவர் தான் அனுப்பியிருப்பாரு. ஓ அப்படியா மாமா? சரி மாமா, இருக்கட்டும். எனக்கு யாருக்கு ஆசை அனுப்பவா மாமா? நீங்க அனுப்புனா தானே உண்டு. நானும் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் பார்த்துக்கோங்க, யார் நம்மளுக்கு அனுப்பியிருப்பாவேன்னு. அந்த 5000 ரூபாய் நீயே வச்சுக்க கோமதி. செலவுக்கு வேற காசு இல்லைன்னு சொல்லலாமா, நீ வச்சுக்க. சரி மாமா, வச்சுக்கிறேன். சரி கோமதி, அப்போ நான் வாரேன். வேலைக்கு நேரம் ஆச்சுமா. மாமா இருங்க மாமா, சாப்பாடு எடுத்தாரே, சாப்பிட்டு போங்க. இல்ல கோமதி, பரவாயில்ல, நான் போயிட்டு வரேம்மா. நீ பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து பள்ளியத்தை கொண்டு விட்டுரு. சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி கோமதி, வாரேன். ஏ சத்தியா, அதான் அப்பா பணம் போட்டுட்டேன்னு சொல்லிட்டாவளா? இன்னும் இன்னும் போனா ஆன்னு பார்த்துட்டு இருக்கா? போ, பள்ளி கிளம்பு போ. போறேம்மா. மாமாக்கு என் மேலே என்ன பாசம். காசுலன்னு சொன்னா அக்கௌண்ட்ல 5000 ரூபா போட்டிருக்காவ. ரொம்ப தங்கமான பூசன் தான் எனக்கு கிடைச்சிருக்காவ. என்ன கலக்குருவி, அக்கௌண்ட்ல 5000 ரூபா போட்டிருக்காவ, என்ன பண்ண போறா? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, வளர்ந்த மாடு? இல்ல கையில காசு இல்ல, நாளைக்கு புலம்பிட்டு இருந்தியா, இப்ப 5000 ரூபா இருக்கே, என்ன பண்ண போறான்னு கேட்டேன். ஏதாச்சும் பண்ண வேண்டியதுதான். ஏன் சின்ன பொண்ணு, என் அக்கௌண்ட்ல 5000 விழுந்ததும் என்னடா ஏதுன்னு ஒரே பதட்டம்.
யாரையும் அக்கௌண்ட்ல இருந்து 5000 எடுத்துட்டாவன்னு நினைச்சுட்டேம்மா. அப்புறம்தான் என் மாவா சொன்னேன், எம்மா 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு. அப்பதான் அப்பாடான்னு பேர் மூச்சு வந்துச்சு. ஓஹோ, ஆமா, இதுக்கு முன்னாடி உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் கிடந்துச்சு? அதுவாம்மா ஒரு 312 ரூபா இருந்திருக்கும். உங்க 312 ரூபால இருந்து யாரோ ஒருத்தர் 5000 ரூபாய் திருடிட்டாவ. இது நினைச்சு உங்களுக்கு ஒரே பதட்டம். ஏன்க்கா இப்படி கதை விட்டுறிய? கடவுள் புண்ணியத்துல 5000 ரூபாய் கிடைச்சுன்னு சந்தோஷமா செலவு பண்ணிட்டு போங்கக்கா. இல்லம்மா சின்ன பொண்ணு, மெசேஜை பார்த்தோன்னு ஒரு பதட்டம் வந்துச்சுன்னு சொல்றேன். என்னத்த பதட்டமோ போங்க. என் வளர்ந்த மாடு உங்க வீட்டுல என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை கலக்குருவி. எங்க வீட்டுல நான் இருக்கேன், எங்க மாமியார் 2 பேர் இருக்கோமா. 2 பேருமே எழுதி கொடுத்தோம். பாத்துக்க, தனித்தனி ரேஷன் கார்டு தானே 2 பேரும் எழுதி கொடுத்தோம். எனக்கு மட்டும் தான் காசு வருது, என் மாமியாருக்கு வராது. பாத்துக்க. ஏன் வளர்ந்த மாடு அவளுக்கே வரல? அது யாருக்கு தெரியும்? கலக்குருவி எல்லாரும் பாம்பு ஃபில் பண்ணி கொடுத்த மாதிரி தான் அவளும் கொடுத்தாவ, நானும் கொடுத்தேன். எனக்கு வருது, அவளுக்கு வராம போது. பாத்துக்க. ஏ சின்ன பொண்ணு, வேற எதுவும் பென்ஷன் ஏதாவது வாங்குறாவளோ? இல்லக்கா, கிளவி எதுக்கு எழுதி கொடுக்கல. பாத்துக்கோங்க, இதுக்கு மட்டும் தான் நான் தான் வற்புறுத்தி போய் எழுதி கொடுத்தேன். ஆனாலும் வராம போயிட்டு. பாத்துக்கோங்க. ஓ அப்படியாம்மா? காலையில தான் ஒரு 200 ரூபாய் தாங்க, நான் இவகிட்ட கேட்டேங்க்கா. தரவே மாட்டேன். அவரு சொல்ல, உனக்கு எதுக்கு காசுன்னு இவே கத்த. ஒரே தலைவலியா போச்சுக்கா. இப்ப என் அக்கௌண்ட்ல 5000 இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கிளவிக்கு ஒரே வயிற்றுச்சல். ஏ வளர்ந்த மாடு, என் புருஷன் என்ன சொன்னா தெரியுமா? நீ 5000 வச்சு எப்படி செலவு பண்ணுவா? உனக்கு எப்படி செலவு பண்ண தெரியும்? காசை எனக்கு எடுத்துட்டா நான் செலவு பண்றேங்க. பாத்துக்க. எல்லாரும் நல்லா வக்கனையா தான் கேட்பாவ கலக்குருவி. நம்மளுக்கு 5000 ரூபாய் எவ்வளவுன்னு தெரியாதா, இல்ல எத்தனை சீரை தான் போடணும்னு தெரியாதா? இந்த வாட்டி இந்த காசை யாருக்காகவும் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். அந்த காசை வச்சு எனக்கே துணி வாங்கணும், பண்ட வாங்கணும், பிள்ளைகளுக்கு கூட வாங்கி கொடுக்க கூடாதுன்னு இருக்கேன் கலக்குருவி. ஏன் அறிவு கிட்ட வளர்ந்த மாடு, பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம ஒத்தையில வாங்கி நீ திம்பியோ? நீலாம் ஒரு தாயா? அதுக்கும் வாங்கி கொடுக்க தான் செய்யணும். என்ன நான் ஒரு 300 ரூபாய்க்கு திங்கலாம்னு நினைப்பேன். அதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா 1000 ரூபாய் ஆயிருமே. 3 நாள காசு ஃபுல்லா காலி பண்ணிடுவேன். அதான் யோசனையா இருக்கு. பாத்துக்க. ஏ சின்ன பொண்ணு, இந்த 5000 வச்சு நம்ம ஏதாவது சீட்டு போடலாம்ல? சீட்டு போடலாம். யாருக்கிட்ட போய் போடுவா? அந்த 4 முடிக்கிட்ட தான் போய் சீட்டு போடணும். அவ இந்த 5000 வச்சு நம்ம சீட்டு போடணும், அதுல ஒரு 4000 அமுக்கலாமான்னு பாப்பா. இதுக்கு பேசாம அந்த பணம் அக்கௌண்ட்லயே கடந்துட்டு போலாம். ஆமாம்மா, அது ஏதோ உண்மைதான். சரி, அப்ப என்னதான் பண்ண? இப்படி வாய் பாத்திரம் நில்லுங்க. பைப்ல தண்ணி நிறைஞ்சு போயிடாம குடத்து மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் வளர்ந்த மாடு. வச்சு 1 மணி நேரம் ஆகுது, ஒரு கூட நிறைய மாட்டுக்கு. இந்த இலவெடுத்த பைப்பை எவன் தான் கொண்டுங்க நட்டான்னு தெரியல. அதுல தண்ணி ஒலிக்கிட்டு வரத பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லா ஒரு கூட கூட நிறையாது போல இருக்கே. ஏ கலக்குருவி, கோமதிக்கவிங்க ஆளே காணோம். கோமதிக்க பிள்ளை பள்ளத்துக்கு அனுப்பிடுத்தானே தண்ணி பிடிக்க வருவாவே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாவே. கோமதிக்க கிட்ட தான் கேட்கணும், காசை இப்படி செலவு பண்ணலான்ட்டு. அவிதான் ஏதாவது நல்ல யோசனைலாம் சொல்லாவே. வாங்க கோமதிக்கா, என்ன இன்னைக்கு வர லேட் ஆயிட்டு? ஆமாம்மா, பிள்ளைல கிளம்புங்கன்னு சொல்லி நான் துணி துவைக்க போயிட்டேன். பாத்துக்க. அதுவும் கிளம்பாம டிவி பார்த்துட்டு இருந்திருக்கு. மணி 9 தாண்டி போச்சு. பாத்துக்க. இல்லை என்னாச்சு, பல்லெடுத்துக்கு போலேன்னு கேட்டா, நாளைக்கு போறேன்னு என் பையன் சொல்றாமா. அதான் ஆளுக்கு 2 அடியை போட்டு கொண்டு பல்லெடுத்துல விட்டு வந்திருக்கேன். கோமதிக்கா, ஏங்கா காலையில பிள்ளைல போட்டு அடிக்கிய? பள்ளியோடத்து கொண்டு விட்டுட்டு வந்து நீங்க துணி வைக்க போயிருக்கலாம்ல. நீ சமையல் ஏதாவது சீக்கிரம் முடிச்சிட்டேம்மா. நான் சட்டை போட்டு விட்றேன், சூப் போட்டு விட்றேனாலும் ரெண்டும் கேட்காது. பாத்துக்க. அதெல்லாம் தான் போட்டுட்டு கிளம்போம். சரி, என்னைக்கு அவையில தானே கிளம்புறாவே. நம்ம ஏன் சும்மா இங்கே உட்காந்துட்டு கொண்டு போய் துணி துவைக்க போனா கிடந்து இந்த ஆட்டோலையும் பண்ணியிருக்காவே. எல்லாம் நீ யார் தான் சின்ன பொண்ணு. நானே என் பிள்ளைய 7 மணிக்கு ரெடியாக சொல்லி இருந்துக்கோங்க. அப்போ டக்குன்னு சோத்தள்ளி வாயில் அப்பணுமா, டப்பால கொஞ்சோண்டு அடிச்சுமா, அவ அப்பா கூட பைக்ல ஏற்றி அனுப்பி விட்ருவேங்க்கா. அதுவும் பல்லெடுத்து போனால் நான் நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்காகவே வேகமாக கிளப்பி அனுப்பிடுவேன். பார்த்து வளர்ந்த மாடு, ஞாயிற்றுக்கிழமை பியாக்கோ போட்டு பல்லெடுத்துக்கு அனுப்பி விட்றத பிள்ளைல. உன் கடமை உணர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க. ரொம்ப தான் பொங்கி வலிது பொறுப்புணர்வு. எவ்வளோ என்ன தண்ணி இப்படி ஒலிக்கிட்டு கிடக்கு. ஆமா கோமதிக்கா, நாங்கள் வந்து 1 மணி நேரம் ஆகுது. பார்த்துக்கோங்க, இன்னும் தண்ணி நிறைஞ்சபாடு இல்லை. நல்ல வேலை தான். போ, தண்ணி வருதா இல்லையோ என்னவோ நினச்சிட்டு தான் நானே வந்தேன். பார்த்துக்க. 2 குடம் தண்ணி தான் இருக்கு. ஊற்றிட்டு மட்டும் வந்திருந்தேன் வையா, தண்ணியே பிடிக்க முடியாமல் போயிருக்கும். குடிக்க தண்ணி இருந்திருக்காது. ஆமாம் கோமதிக்கா, ரொம்ப நேரமாக இந்த ஒரு கூட நிறையறதே பெரிய பாடாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இந்த பஞ்சாயத்தில் போய் சொல்ல வேண்டியதாக சின்ன பொண்ணு, தண்ணி ஒழுங்கா வரலன்னு. ஆள் வந்து சரி பாப்பாவில்ல. இப்போ ஒரு நாள் வாங்க கோமதிக்கா, போய் சொல்லிட்டு வந்துடுவோம். சரிம்மா சின்ன பொண்ணு, போவோம். ஏ கோமதி, உனக்கு 5000 வந்துச்சா? ஆமாக்கா, 5000 வந்துச்சே. காலையிலே வந்துட்டோ? ஆமாக்கா. ஆமா, எனக்கு 5000 வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏ கோமதிக்கா, 5000 என்ன உங்களுக்கு மட்டுமா வந்துச்சு? எல்லாருக்கும் தானே வந்துச்சு. எல்லாருக்குமா? என்னமோ சொல்ற லட்சுமி. மாமா எனக்கு மட்டும் தானே செலவுக்கு 5000 போட்டுவிட்டாவே. உங்களுக்கு யார் தந்தா? கோமதிக்கா, அண்ணே 5000 இருந்தாவளா? ஏன் ஆமா சின்ன பொண்ணு, செலவுக்கு காசுலேன்னு சொல்லிட்டு இருந்தேம்மா. அதான் 5000 போட்டுட்டு இருக்காவே. கோமதிக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதோ? தெரியாதான் நினைக்க வளர்ந்த மாடு. அதான் அந்த அண்ணே நல்ல கதை விட்டு பில்டப் பண்ணியிருக்காவே. ஏன் பிள்ளைல சிரிக்கிறிய, என்னாச்சு? ஏ கோமதி, 5000 உனக்கு மட்டும் வரல. பார்த்துக்க, எல்லாருக்கும் தான் வந்திருக்கு. ஏன் எனக்கு, லட்சுமிக்கு, சின்ன பொண்ணுக்கு எல்லாருக்கும் தான் வந்திருக்கு.
ஏக்கா அது எப்படிக்கா எல்லாருக்கும் வந்திருக்கும்? இந்த உதவித்தொகை இருக்குல்ல அதுதான் 5000 போட்டிருக்காவே. என்னக்கா சொல்றிய? மாமா அவிய தான் செலவுக்கு காசு தரேன்னு சொல்லி தந்தாவே. ஏ கோமதிக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதுங்கிறதுனால அண்ணி நல்லா போய் சொல்லி ஏமாத்திருக்காவக்கா. இந்த சத்தியா பிள்ளைட்ட அப்பவே சொன்னி சின்ன பொண்ணு யார் பேர்ல இருந்து எனக்கு வந்திருக்குன்ட்டு. அப்ப கூட தெரியாதுன்னு சொல்லிட்டாமா. அவிய அப்பாவுக்கு ஏத்தது போல பேசிருக்கு பத்தி அந்த பிள்ளை. ஏ கோமதிக்கா, யார் அனுப்புனாலும் பேர்லாம் வராதுக்கா. 5000 வந்திருக்குன்னு மட்டும் தான் வரும் பார்த்துக்கங்க. அப்படியாம்மா? சே மாமா இப்படி ஏமாத்திட்டாவளா என்ன? இன்னைக்கு அவ வேலைக்கு போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு இருக்கு. இதுல வர ஏன் மாமா இவ்வளவு காசு தரேன்னு கேட்டதுக்கு பரவாயில்லமா நல்லா வச்சு செலவு போன்னு சொன்னா சின்ன பொண்ணு. எதுவுமே தெரியலன்னு என்னமா ஏமாத்திருக்காவ. இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரட்டும் சின்ன பொண்ணு, இன்னைக்கு இருக்க வீலுக்கு. சரி கோமதிக்கா விடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா இந்த காசை எப்படி செலவு பண்ணலாம் நினைக்கிறீங்க கோமதிக்கா? ஏன் லட்சுமி, நான் மளிகை ஜாமான் வாங்கணும், காய்கறி வாங்கணும், அப்புறம் வீட்டுக்கு இன்னும் சின்ன பொருள்லாம் வாங்க வேண்டியதுக்கு பார்த்துக்க. அப்புறம் வந்து கார்த்திக்கும் சத்தியாக்கும் டியூஷன் ஃபீஸ் கட்டணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மாமா கிட்ட காசு கேட்டேன். அவிய இந்த காசை கை காட்டி விட்டு போயிட்டாவல்ல, இனி என்ன பண்ண? தனியாக எப்படி செலவு பண்ண முடியும்? அந்த காய்கறி பில்லுக்கு கரண்ட் பில்லுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் கொடுக்கணுமா? ஏ கோமதிக்கா, இந்த காசை வச்சு எங்கேயாவது டூர் போலாம்னு நினைச்சேங்க்கா. இப்படி பண்ணிட்டீல. டூர் எங்கம்மா போவே? நிறைய செலவு இருக்கலாம், இதுக்கே வச்சுக்கலாம். கோமதிக்கா, துணி எடுக்க போலாம், வெளியே எங்கேயாவது போகலான்னு சொல்லுவேன்னு நினைச்சேங்க்கா. நீங்க எனக்கா இப்படி சொல்லிட்டியே? அப்போ துணி வேணா எடுக்க போவோம் சின்ன பொண்ணு. பிள்ளைகளுக்கு 2-3 ட்ரெஸ் நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவோம். சரி கோமதிக்கா, அப்போ நாளைக்கு போவோம்மா? சரிம்மா நாளைக்கு போவோம். சரிம்மா நான் வரேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்க, வீட்டில் வேலை எடுக்க நான் போயிட்டு வரேன். இந்த மனுஷன் இப்படி இந்த காசை அவர் தான் சொல்லி ஏமாத்திட்டாரே. எல்லாரும் முன்னாடி இப்படி அவமானமாக போச்சே. இந்த ஆள் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு அவருக்கு.